நண்பர்களே வணக்கம். இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு கம்பு ஒரு குச்சி மாதிரி இருக்கும். ஆனால் இது என்னென்னு நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம். நான் ஒரு சில குழு கொடுக்குறேன். இதில் ஒரு தொங்க போடுறதுக்கு மாதிரி இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அப்புறம் இதில் சின்ன சின்ன கோடு கோடாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இது ஒரு உலோகம் கிடையாது. இதில் மட்டும்தான் உலோகம் இருக்குது. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இப்போ 1950 அதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் இது இப்போ நம்ம தராசு யூஸ் பண்ணுறோம்ல, அது இது தராசாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இந்த பக்கத்தில் நம்ம இப்போ ஏதாவது பொருள் வாங்குகிறோன்னா அது அதாவது இது மேக்ஸிமம் இதை வச்சு என்னென்னா ஒரு 2 கிலோ இல்லை 3 கிலோ உள்ள பொருள் மட்டும் தான் எடை போட முடியும். இந்த பொருளை இதில் ஒரு பை மாதிரி இருக்கும், இல்லை கட்டி எல்லாம் தொங்க போட்டுருவாங்க. போட்டுட்டு இந்த இடத்துல வச்சு வெயிட் பார்ப்பாங்க. இந்த வெயிட் எப்படின்னா இந்த கம்பு இந்த நம்ம கை வச்சுருக்கோம்ல, கைக்கு இந்த பக்கம் உள்ள வெயிட் இங்கே தொங்குற பொருளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் அப்படி ஈக்குவலாக இருக்காது. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் வெயிட் இருந்ததுன்னா இங்கே ஒரு 2 கிலோ வர உள்ள பொருளை நம்ம தொங்க போடுற மாதிரி இருக்கும். இதை வச்சு தான் முன்னாடி சிறு வியாபாரி, இந்த ஊரில் உள்ளவங்க, மீன் விற்கிறவங்க, புளி விற்கிறவங்களாம் இந்த தராசை தான் யூஸ் பண்ணாங்க. இதை பார்க்குறதுக்கு ஒரு சாதாரண கம்பு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது இதை வச்சுமே அந்த காலத்தில் தமிழர்கள் தராசாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி தராசு யார்கிட்டையுமே இல்லையா. எல்லாமே டிஜிட்டல் எல்லா வியாபாரிகளும் டிஜிட்டல் தராசு தான் வச்சுருக்காங்க.